வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 4th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்போ நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தமன் மற்றும் மால்வா கித்தா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். கபால் மற்றும் பாவை எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். சூஃபாத் மற்றும் சிங்கிச்சாம் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் ஓகுகதா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அசூர், கோண்ட், ஹஜோம், ஹோ, ரபா, சவர், ஹோரா மற்றும் மஹாலி. ராஜேந்திர பிரசாத் 1962ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பரக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வைதந்தன் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்புல ஆர்டிகிள் 152 to 237 பகுதி 6 மாநிலங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். காசி எழுச்சி 1829ல இருந்து 1833 வரைக்கும் திரோசிங் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புன்யா, ரோகின் மற்றும் பந்தனா. பரஞ்சப்பையே கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. இந்திய தொழில்துறை நிதி கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ராகுல் பாவே. கேலோ இந்தியா பாரா விளையாட்டு 2025 இரண்டாவது பதிப்பில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஹரியானா. லியோ தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? PS ராமன். திரிபுவன் ஷர்காரி பல்கலைக்கழகத்தை நிறுவிய மாநில அரசு எது? குஜராத். 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு 2025 எந்த நாடு நடத்த உள்ளது? தாய்லாந்து. இந்த வருஷம் பிம்ஸ்டெக் சமிட் வந்துட்டு தாய்லாந்து நாட்டை நடக்க போகுது. இந்தியாவின் நிதி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? அஜய் சேத். அனுராக் ஜெயின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் செயலாளர். அடல் டல்லு ஜம்மு அண்ட் காஷ்மீர் செயலாளர். விக்ரம் மிஸ்ரி வெளியுறவு செயலாளர். அதுல் குமார் சௌத்ரி ட்ராய் செயலாளர். TV சோமநாதன் இந்திய அமைச்சரவை செயலாளர். கோவிந்த் மோகன் இந்திய உள்துறை செயலாளர். விக்ரம் தேவ்தத் நிலக்கரி செயலாளர். ஈஸ் 6.0 சீர்திருத்த குறியீட்டில் சிறந்த முன்னேற்றவாதிகள் விருதை வென்ற வங்கி எது? பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி. பிரதான் மந்திரி ஃபசல் பிமா யோஜனா செயல்படுத்தியதற்காக தேசிய விருது வாங்கியிருக்கு கர்நாடக வங்கி. குளோபல் ஃபைனான்ஸ் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் கார்டுல A+ பிரிவு வாங்கியிருக்காரு சக்தி காந்ததாஸ். த பேங்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பால ஆண்டின் சிறந்த வங்கி விருது பெடரல் வங்கி வாங்கியிருக்கு. பிரபா மற்றும் சார்த்தி முயற்சிக்காக டிஜிட்டல் விருது வாங்கியிருக்கு RBI. குறைந்த அளவிலான போக்குவரத்து ரேடார் அஸ்வினி எந்த அமைப்புகளால் கூட்டாக உருவாக்கப்பட்டது? DRDO மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இந்த 2 நிறுவனங்களை சேர்ந்து பாதுகாப்பு அமைச்சரவை கூட 2900 கோடிக்கு வந்துட்டு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. அதன்படி அஸ்வினியை வந்துட்டு உருவாக்க போறாங்க. DRDO மற்றும் L&T உள்நாட்டு இலகுரக டாங்க் ஜோராவர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய கடற்படையின் நவிகா சாகர் பரிக்கிரம பயணத்துல பயன்படுத்தப்பட்ட கப்பல் INS தாரணி. பாதுகாப்பு அமைச்சரவை குழு நாயக லங்கால புதிய ஏவுகணை சோதனை தளத்தை நிறுவுவதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு கண்காட்சி ஏரோ இந்தியா 2025 இந்த வருஷம் பெங்களூர்ல ஏலஹன்கா விமானப்படை நிலையத்துல நடந்துச்சு. ரஷ்ய நாடு T-72 அப்படிங்கிற டேங்க 1971ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எந்த நாள் தேசிய கடல்சார் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 5.
சோ இதனால ஏப்ரல் 5 நம்ம வந்து தேசிய கடற்படை தினம், அதாவது நேஷனல் மரிடைம் டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி 1919ல இந்தியால உருவான எஸ்எஸ் லாயல்டி அப்படிங்கிற கப்பல் மும்பைல இருந்து லண்டனுக்கு போயிருக்கு. சோ அது கிளம்புற நாள் தான் ஏப்ரல் 5. மார்ச் 4 உலக உடல் பருமன் தினம். மார்ச் 15 உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். மார்ச் 21 சர்வதேச வன தினம். 2012ல இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். மார்ச் 22 உலக நீர் தினம் 1993. மார்ச் 23 உலக வானிலை நாள் 1961ல இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். மார்ச் 24 உலக காசநோய் தினம். மார்ச் 27 உலக நாடக தினம். யூகே யுகின் பாரத் தேசிய அருங்காட்சியகம் எங்க அமையும்? சோ இந்த அருங்காட்சியகம் வந்துட்டு டெல்லியில வரப்போகுது. இந்தியாவின் முதல் உள்நாட்டு தானியங்கி உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு நிலையம் டெல்லியில ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. சிஎஸ்கே மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் உடனான தனது கூட்டாண்மையை எந்த வங்கி புதுப்பித்தது? இக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இக்விட்டாஸ் சிறுநிதி வங்கி தான் சிஎஸ்கே மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் உடைய பார்ட்னர். நம்ம இந்தியாவோட ரெப்போ விகிதம் 6.25. ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் 3.35. லட்சத்தீவில் கிளையை திறந்த முதல் தனியார் வங்கி HDFC. ஹாக் திட்டத்தை தொடங்க இந்திய விமானப்படை மற்றும் சிஎஸ்கே அகாடமியுடன் HDFC புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. உள்ளூர் நாணயங்களில் வர்த்தகத்தை ஊக்குவிக்க மொரிஷியஸ் வங்கியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க RBI. டிகுகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார் மற்றும் மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகந்த் பேட்கர் அர்ஜுனா வாழ்நாள் விருது வாங்கியிருக்காங்க. சுபாஷ் ரன்னா, தேப்பலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்வான் துரோணாச்சாரிய விருது. எஸ் முரளிதரன், ஆர்மண்டோ கொல்லாக்கோ துரோணாச்சாரிய விருது வாங்கியிருக்காங்க வாழ்நாள் பிரிவுல. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு. ஜான் ஜே காஃபீல்ட், ஜெஃப்ரி கிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.